மதுரை மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரெப்யூட்டட் சவுத் இந்தியாவில் பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த நீட் ஆஸ்பிரண்ட் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு காலேஜ் தான் மதுரை மெடிக்கல் காலேஜ். மதுரை மெடிக்கல் காலேஜ் கேம்பஸில் தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி எம்எம்சி பார்த்தோம், ஸ்டான்லி, கீழ்பாக் பார்த்தோம். அண்ட் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு டாப் காலேஜ் அண்ட் ரொம்ப ஓல்டஸ்ட் காலேஜ். எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது 1954. ஆல்மோஸ்ட் 72 இயர்ஸ் அகடாமிக் எக்ஸலன்ஸை தாண்டிட்டாங்க. இங்கே எம்பிபிஎஸ்க்கு ஒரு 250 சீட் இருக்குது. எம்எம்சியில் இருக்க அளவுக்கு அதே அளவுக்கு இங்கேயும் சீட் இருக்குது. அண்ட் பிஜியில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்பெஷலைசேஷன் நிறைய இருக்குது. பிஜி சீட்டு 214 சீட் இருக்குது. ஸோ அந்த கேம்பஸில் தான் இருக்கும். அண்ட் அதை தவிர்த்து இங்கே ஃபார்மசி, அலைட் கேர்ள் சயின்ஸ் கோர்சஸ், நர்சிங் கோர்ஸுமே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸில் இருக்காங்க. இது பழைய பில்டிங், ஓல்டஸ்ட் இந்த பில்டிங்கை பார்க்க முடியுது. இது கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டலோட அட்டாச் ஆகிருக்கு. இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்குது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு நியரில். பெரியார் பஸ் ஸ்டாண்டு தான் நியரஸ்ட் லொக்கேஷன். அங்கே தான் இந்த கேம்பஸ் லொக்கேட் ஆகிருக்கு. நியர்லேயே தான் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. இது அப்ராக்சிமேட்டாக 18 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிக் கேம்பஸ். இது ரெசிடென்சியல் கேம்பஸ். பிஜி ரெசிடென்ட்டும் இங்கே தான் இருக்காங்க. அண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஓல்டஸ்ட் மெடிக்கல் காலேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே ஓல்டஸ்டான பில்டிங் எல்லாமே பார்க்க முடியுது. அண்டு சவுத் சைடில் எடுக்கக்கூடிய சில சினிமா மூவிஸ், பிரபலமான மூவிஸ் கூட இங்கே தான் எடுத்திருக்காங்க. அண்ட் தருமதுரை அந்த மூவி எடுத்ததுமே இந்த காலேஜில் தான். ஸோ ஓவராலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசலாம். அண்ட் நீட்டில் ஹை மார்க் இருக்கவங்களுக்கு தான் இங்கே எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குது. எம்பிபிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை கவர்மெண்ட் காலேஜில் 18,000 தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதே தான் இந்த காலேஜ்லேயுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்டு சிஆர்ஆர் லைஃப் இன்டர்ன்ஷிப் பீரியடில் ஸ்டைஃபண்ட் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 27,000 அப்படிங்கிறது ஸ்டைஃபண்ட் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் இங்கே பிஜி சூஸ் பண்ண அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் அண்ட் பிஜிக்கான எக்ஸ்போசர், வார்ட் போஸ்டிங் இது எல்லாமே எப்படி இருக்கும், அவங்களுக்கு அகடாமிக் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் நீங்கள் மதுரை மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் அப்படிலாம் பிஜி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நான் உங்கள் சுமன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நாம் இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் ஏரியாவில் இருக்கோம். இந்த பக்கமாக பிஜிஸ்க்கான ஹாஸ்டல் இருக்குது. ஸோ பிஜிஸ்க்கான இன்டேக் சீட்டு 214 214 இருக்குது. அப்புறம் 3 இயர் அப்படிங்கும்போது ஸோ பிஜிஸோட ஸ்ட்ரென்த்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதான் பிஜியோட தனி ஹாஸ்டல். இது பிஜி மட்டும் இருக்கக்கூடியது, எம்டி எம்எஸ் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறது எம்பிபிஎஸ் அவங்களுக்கான ஹாஸ்டல். அது கொஞ்சம் ஓல்டஸ்ட் பில்டிங்காக இருக்குது. இந்த பக்கமாக நியூ பில்டிங்காக இருக்குது. ஸோ அதுக்கான பார்க்கிங் இது எல்லாமே பிஜிஸோட பார்க்கிங். அந்த பக்கமாக எம்பிபிஎஸ் மெடிக்கல் அண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஒருவேளை உள்ளே நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுன்னா உள்ளேயும் பார்க்கலாம். இது ஒரு அவுட் சைட் லைப்ரரி, மெஸ் ஏரியா. ஸோ ரைட் சைடு இருக்குது எம்பிபிஎஸ் அண்ட் ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெஸ் ஏரியா. உள்ள அலௌடில் இந்த பக்கம் மெஸ் இருக்குது. அப்புறமா இந்த பக்கமாக லைப்ரரி, அவுட் சைட் லைப்ரரி, ஓப்பன் லைப்ரரி அப்படிங்கிற இன்னொரு லைப்ரரி இருக்குது. இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த லைப்ரரி. ஸோ இதுதான் மெயின் லைப்ரரி. அதுக்கு ஒரு பேக் கேட் இருக்குது. ஸோ அவுட் சைடு ஒரு சிம்பிளாக அங்கேயும் அந்த லைப்ரரியை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே லைப்ரரி தான், இந்த குரூப்பும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் லைப்ரரி பில்டிங். இது ஒரு 4 ஃப்ளோராக இருக்குது. ஹாஸ்டலுமே ஒரு 4 ஃப்ளோராக இருக்குது. ஸோ டைம் இப்போ ஈவினிங் 5 o'clock. அண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அதோட பிஜிஸ் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. யாரையுமே இந்த ரோட்டில் பார்க்க முடியல. போனாலும் பைக்கில் வேக வேகமாக போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிறது, கிளினிக், அதுக்கப்புறமா ஹாஸ்டல் போகிறது அப்படின்னு ஸ்பீடாக மூவ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த பக்கமாக ஃபார்மசி, காலேஜ் ஆஃப் ஃபார்மசியோட பில்டிங் இருக்குது. பின்னாடி நீங்கள் பார்க்குறது தான் அகடாமிக் பில்டிங். இது நியூ பில்டிங், 6 ஃப்ளோராக இருக்குது. அண்ட் ஓல்டு பில்டிங் கல் கட்டிடத்தில் ஆனது. முன்னாடி நம்ம சினிமாலாம் பார்த்துருப்போம்ல, தருமதுரை மூவியில், அது எல்லாமே கல் கட்டி. அது அகடாமிக் பில்டிங், ஓல்டு பில்டிங். இது அகடாமிக் நியூ பில்டிங். அண்ட் ஏசி லெக்சர்கள் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜில் இதுவும் முக்கியமான காலேஜ். ஒரு 3 to 4 காலேஜில் மட்டும்தான் ஏசி லெக்சர்கள் இருக்குது. அதில் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஒரு இம்பார்ட்டண்டான காலேஜ். நம்ம இப்போ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சைடில் இருக்கும். இந்த பக்கமாக கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, இந்த பக்கமாக அகடாமிக் பில்டிங் இருக்குது. ஸோ பில்டிங் ரொம்ப ஓல்டஸ்ட்டாக ஒரு மாதிரி எஸ்தெட்டிக்காக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அட்மாஸ்பியர், இந்த மாதிரியான பில்டிங் கட்டமைப்பெல்லாம் முன்னாடியே உள்ளது.
இது ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி இருக்கும். இது 1954ல கட்டப்பட்ட பில்டிங். ஸ்டில் ஒரு நியூ லுக்கு கொடுக்குது. ஸோ இந்த இடம் ரொம்ப சைலண்டாக இருக்குது. சீரியஸாக படிக்கிறவங்களுக்கு இந்த கேம்பஸ் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சைலண்டாக இருக்குது. ஸோ நம்ம பின்னாடி பார்க்குற இந்த பில்டிங் தான் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட்டு அகடாமிக் பில்டிங். ஸோ நியூ பில்டிங் அங்கே இருக்கிறத பார்த்தோம். இங்கே தான் கடாவர் மாதிரியான இந்த லேபரேட்டரி, ரிசர்ச் பர்பஸ், அப்புறமா கிளாஸஸுமே இங்கே நடக்கும். அதுதான் இந்த பில்டிங். ஸோ ரைட் நோ நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கும். அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். கேம்பஸ் லைஃப் அண்ட் ஓவராலாக அவங்களோட நீட் ஜேர்னி, ப்ரிப்பரேஷன், எவ்ரிதிங் எல்லாமே எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். சார் என் பேர் மாதவன். நான் நேட்டிவ் வந்து மதுரை தான். என் பேர் ஷாம்குமார், நானும் நேட்டிவ் மதுரை தான். ஓகே, எம்பிபிஎஸ் எந்த இயர் பண்ணுறீங்க? ப்ரீ ஃபைனல் பண்ணி. ப்ரீ ஃபைனல் இயர். பேர் விஷ்ணு, நான் திருச்சியில் ப்ரீ ஃபைனல்ஸ். என் பேர் சஞ்சய், மதுரை செகண்ட் இயர் பண்ணுறேன். சதீஷ் கார்த்திக் ப்ரீ ஃபைனல் இயர் மதுரை தான். முகில் விமலன் ப்ரீ ஃபைனல்ஸ் மதுரை. ஸ்ரீதர் 2023 பேட்ச் மதுரை தான். 2020 பேஜ்னா நீங்கள் ஃப்ரீ ஃபைனல் இயர் பண்ணுறீங்களா? ஃப்ரீ ஃபைனல் மீன் ஃபோர்த் இயர், தேர்ட் இயர். ஓகே, அதுக்கப்புறம் ஃபோர்த் இயர் தான் ஃபைனல் இயர்னு சொல்லுவீங்க. அண்ட் செகண்ட் இயர் இருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படி தானே உங்ககிட்ட? செகண்ட் இயர் தேர்ட் இயர் மிங்கிளாக இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி இருந்தது? ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜ் இதான் உங்களோட ப்ரிஃபரன்ஸா இல்லை ரேங்க் அடிப்படையில் ரேங்க் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணால இந்த டிசிஷன் இந்த காலேஜ் கிடைச்சதா? நேட்டிவ்ன்றதுனால இங்கே ப்ரிஃபரன்ஸ். ஆமாம், சேம். இது உங்களுக்கு நல்ல இன்ஸ்டியூஷனால ப்ளஸ் நேட்டிவ் ஆல்சோ. எனக்கும் இது ரேங்கிங்கில் இது டாப் காலேஜ்னால இது தோணுச்சு. நேட்டிவ்ன்றனால தான். ஓகே, நேட்டிவ். எனக்கும் நேட்டிவ் தான். எனக்கும் நேட்டிவ் தான். ஸோ இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய பேஷண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கக்கூடிய, அதனால இந்த நேட்டிவ்ல இருக்கிறதெல்லாம் இங்கே சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களோட நீட் மார்க் சொல்லுமா? நீட்டில் அதிகமாக மார்க் இருக்கணும் அண்ட் ரேங்க் மூலமாக தான் இங்கே சீட் கிடைக்கும். கம்ஃபர்டபுளாக நீட் மார்க். ஸோ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. ஓகே ஃபைன். மதுரை மெடிக்கல் காலேஜில் நீங்கள் பெஸ்ட் திங்காக ஃபீல் பண்ணுறது? கண்டிப்பாக இங்கே வந்து நிறையா மோர் நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்குது. அதனால் நிறைய கேஸுக்கு வந்து எக்ஸ்போசர் இருக்கும். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும். காலேஜ் கல்ச்சரும் இட்ஸ் வெரி குட். ஸ்டாஃப் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் தான் நிறைய நம்பர் ஆஃப் கேசஸ். கல்ச்சரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபுல் காலேஜ். போஸ்டிங்ஸில் நாங்கள் லேர்ன் பண்ணுறதுலாம் இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு எனக்கு லேர்ன் பண்ணுறது. கல்ச்சுரல்ஸ் அண்ட் ஃபெஸ்ட் அதுவும் இருக்குது. அகடாமிக் லைஃப் மட்டும் இல்லை, இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. கரெக்டாக? ஓகே, கல்ச்சுரல் ஃபெஸ்ட் சொல்லலாமா? என்ன நேம்? வியூ ஆலுமினி ஃபெஸ்ட் எல்லாமே. ஓகே, யாழ்னு இப்போ கூட நடந்துச்சு. மதுரா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே. ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. கிரவுண்ட் இருக்கா? நான் பார்க்கவே இல்லை இந்த கேம்பஸில். ஓகே ஓகே ஓகே, கிரவுண்டில் தான் ஸ்டேஜ் போடுறாங்க கிராஜுவேஷனுக்காக. கிராஜுவேஷன் கான்வொகேஷன். மதுரை மெடிக்கல் காலேஜில் ஒரு ஆவரேஜ் டிபிக்கல் டே எப்படி இருக்கும் உங்களுக்கு கிளாஸ்? ஸோ நீங்கள் ப்ரீ ஃபைனல் அப்படிங்கும்போது உங்களுக்கு வாட் போஸ்டிங் போகிற மாதிரி இருக்கும்? மார்னிங் கிளினிக்கல் வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும். ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும். 2 to 3 கிளாஸ். ஆஃப்டர் கிளாஸஸ் யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் ரெகுலராக போயிட்டுருக்கோம் அண்ட் கிளப்ஸ் வில் பி ஆக்டிவ். ஃப்ரீ ஃபைனல் போது நீங்கள் ரெண்டையுமே மேனேஜ் பண்ணணும். அகடாமிக் அப்புறமா கிளினிக் போகிறது, ரெசிடென்சியல் கேம்பஸ் போயிட்டு வரீங்களா? டேஸ் கலர் இல்லை ரெசிடென்ஷியல் கேம்பஸ் தான். டேஸ் காலர்ஸும் இருக்காங்க. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க உங்களோட பர்சனல் லைஃப், அகடாமிக் அப்புறம் கிளினிக் போகிறது? டைம் இருக்கா? டைம் இருக்கு. இட்ஸ் அப் டு அஸ். நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு மேனேஜ் பண்ணுறது இருக்கு. நம்ம மேனேஜ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். மேனேஜ் பண்ணுறது ஆக்சுவலி செகண்ட் இயர்லேருந்தே நம்மளுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளினிக்கல் லைஃப் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக செகண்ட் இயர்லேருந்தே கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ பேலன்ஸ் இப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அடாப்ட் ஆயிடுச்சு. ஃப்ளோவில் அப்படி ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி கனெக்ட் பண்ணிடலாம். ஐ கெஸ் ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்ணால் மேனேஜ் பண்ணலாம். ஒன் திங், நீங்கள் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது தெரிஞ்சதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எம்பிபிஎஸ் காலேஜ் பற்றி லைக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரியாலிட்டி ஒன்று இருக்கும். வந்ததுக்கப்புறம் முன்னாடி எனக்கு இதை பற்றி தெரியாது அண்ட் ஷாக்கான விஷயம் கல்ச்சர் ஷாக்காக இருக்கலாம் அண்ட் டைவர்சிட்டி. நம்ம டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இருப்போம். தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துமே இருப்பாங்க. கரெக்டாக? ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க எம்பிபிஎஸ் இஸ் வெரி வெரி ஹார்ட். நீங்கள் வந்த படிக்க மட்டும் தான் செய்யணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஹெக்டிக்கல் 24/7 ஸ்டடீஸ் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி தான் அந்த ஹைப் இருக்கும். பட் ஆஃப்டர் கமிங் ஹியர் லைக் வி ரியலைஸ் தட் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி இருக்கணும். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டடி 24/7 பட் கன்சிஸ்டன்ட்லி டெய்லி படிச்சிங்கன்னா யூ ஹேவ் டைம் ஃபார் அதர் ஆக்டிவிட்டீஸ். காலேஜ்லேயே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ஹேவ் அ லைஃப் ஆல்சோ. இந்த கேம்பஸில் உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் எதுன்னு சொல்லலாமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங் அவுட் பண்ணுற ஸ்பாட்? பார்க்கிங் லாட் தான் நீங்கள் பேசிட்டு இருக்கோம். பார்க்கிங் லாட். ஓகே டே ஸ்காலர் ரூம். ஓகே, பார்க்கிங் லாட் இல்லை டாப்ஸ் ஃப்ரண்ட்ல அங்கே இருக்கு. ஹாஸ்டல் தான் அங்கே. எங்களுக்கு எனக்கு அந்த டேஸ் கலர் ரூம் தான். டேஸ் காலர் ரூம். காஃபி ஆர் ஸ்லீப் எக்ஸாம் டைமில்? ஸ்லீப். காஃபி. ஸ்லீப். ஸ்லீப் தான். ஆவரேஜாக எக்ஸாம் டைமில் எவ்வளோ நேரம் தூங்குவீங்க? ஸ்லீப் ஹவர்ஸ்? நார்மலாகவே 2 hours. ஓகே, நார்மலாகவே 2 hours தான். டைமில் 2 to 4 hours. இதனால் எக்ஸாம் வந்துச்சுன்னா 2 to 3 hours. ஒரு 5 to 6 hours தூங்கிடுவேன். 3 to 4. எனக்கு தூங்காமல் எழுத வராது. ஸோ நான் ஒரு 6 hours ஆச்சும் தூங்கிடுவேன் மினிமம். எப்பவுமே ரெகுலராக ஷெல்ஃப் ஃபாலோ பண்ணுவேன். 8 hours தூங்குறது. நான் அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஸோ இதில் எத்தனை பேர் டே ஸ்காலர் இருக்கீங்க அண்ட் ஹாஸ்டலர்? எல்லாருமே டே ஸ்காலர். எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாமே ஹாஸ்டல் லைஃப், ஹாஸ்டல் ஃபுட் அப்படிலாம் கேண்டீன் ஃபுட். கேண்டீன் இருக்கா உள்ள? கேண்டீன்ல மெஸ் இருக்கு. ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபோர்டபுள் தான். எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையுமே சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஹாஸ்டல் ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் தான் சூஸ் பண்ண முடியும் டிஃப்ரெண்ட் ஏரியால இருந்து வரதால. ஸோ ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க, ஒன் வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணா. ஹாஸ்டல் நினச்சோட நல்லா தான் இருக்குது. சாப்பாடுமே சரி, எல்லாமே சரி, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படி இருக்க நல்ல ஒரு டே ஸ்காலர்ஸ் கிடைக்காத ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது தனியாக ஜாலியாக இருக்கும். லாஸ்ட் குயிக் கொஸ்டின், நீங்க எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அண்ட் டாக்டர் ஆல்மோஸ்ட் டாக்டர் ஆயிட்டீங்க. சப்போஸ் நீங்க எம்பிபிஎஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வேற
என்ன கரியர் சூஸ் பண்ணிப்பீங்க? பிளான் பி ஏதாவது இருந்ததா? கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் பிளேயராக இருக்கும். ஓகே. சம்திங் ரிசர்ச் ஓரியன்ட் சயின்ஸ் பிளான் பி இல்லை. இல்ல. அகைன் ரிப்பீட் பண்ணி கூட MBBS. ஓகே. யூபிஎஸ்சி அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் போகலாம். எனக்கு ஐடியாவே இல்லைங்க டாக்டர் மட்டும் ரிப்பீட் பண்ணிருக்கலாம். ஒரு இல்லை ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். பட் மேபி ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஃபில்ம் மேக்கர் மாதிரி ஏதாச்சும் இந்த எடிட்டிங் சைட் அப்போதைக்கு எனக்கு ஐடியா எதுவும். அதே ரிசர்ச் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். அது ஒரு பிளான் பி. இன்ட்ரெஸ்டிங். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த வீடியோ எனக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் உங்களோட இன்சைட்ஸும் வேல்யூபிளாக இருக்கும். என் பேர் வேந்தன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆனால் இங்கே மதுரையில் படிக்கிறேன். கரண்ட்டாக இப்போ ஃபைனல் இயர். ஃபைனல் இயர். நான் அப்துல் கலாம் ஃப்ரம் மதுரை ஒன்லி. நான் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் தான். லாஸ்ட் இயர் தான் பாஸ் அவுட் ஆனேன். இப்போ டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க வந்தேன். இது 4 இயர் ப்ரோக்ராம். ஓகே. ரெசிடென்சியல் ப்ரோக்ராமா? 2 பேரும் ஸ்டே பண்ணி தான் படிச்சீங்களா? டே ஸ்காலராக இருந்தீங்களா? நான் ஹாஸ்டலில் படித்தேன். அவருடைய நான் டே ஸ்காலர் மதுரை தான். ஒரு 4 இயர்ஸ் B.Pharm படிக்கிறது எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா டஃப்பாக இருந்ததா? மிக்ஸ்டு தான். நம்ம வந்துட்டு 11th 12th என்ன படிக்கிறோமோ அந்த கெமிஸ்ட்ரி பேசிக்ஸாக வந்துடும். அது போக எக்ஸ்ட்ரா வந்து நியூ சப்ஜெக்ட் ஃபார்மசூட்டிக்ஸ் ஃபார்மகாலஜி அப்படி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வரும். கிளாஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருந்தது? பேட்சுக்கு 60 மெம்பர்ஸ் வருவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து செகண்ட் இயரில் வந்து லேட்டரல் என்ட்ரி வருவாங்க. ஸோ 60 தான் இன்டேக்கா ஃபர்ஸ்ட் இயரில்? 60 மட்டும். ஓகே. அப்போ ஹை காம்படிஷன் தான் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில். அப்போ ஹை கட்டாப்பில் தான் நீங்கள் சீட் எடுத்திருப்பீங்க. கிளாஸ் 12th கட்டாப் மார்க் சொல்லலாமா? 4 இயர்ஸ் முன்னாடி அண்ட் 5 இயர்ஸ் முன்னாடி மறந்தாச்சுங்க அது. மாற்றிறாங்க. எப்போ 190 இருந்திருக்கலாம். அப்போ வந்து கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து 2020 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். 20ல் எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கல. 21ல் தான் எங்களுக்கு கவுன்சிலிங் நடந்துச்சு. அந்த நேரத்தில் கட் ஆஃப் கம்மியாக தான் இருந்துச்சு. 176ல் எனக்கு வந்து சீட் கிடச்சிருச்சு ஓப்பன் கேட்டகரியில். இப்போ வந்து கட் ஆஃப் ரொம்ப ஹையாக போய்கிட்டு இருக்கு. 180 190க்கு மேலே எடுத்தால் தான் உள்ளக்குள்ள சீட்டே கிடைக்குது. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இங்கே வந்து படிக்கிறேன். ஏன்னா நாங்கள் குவாரண்டைனில் 11th பேட்ச். எனக்கு பேசிக்கே தெரியாது. 12th ஃபுல்லாக ரெடியூஸ்டு சிலபஸ் ஆக்கிட்டாங்க. 50% தான் படித்தோம். 50% இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது. நம்மளாம் சும்மா அந்த 6 months பீரியடில் என்ன படிக்க முடியுமோ அதை படிச்சுட்டு வந்ததால் இங்கே படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 4 இயர்ஸ்க்கும் போது நீங்களும் சில முக்கியமான சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ணிட்டீங்க. நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் முடிச்சிட்டீங்க. எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருந்தது, ஹார்டாக இருந்தது? எனக்கு தெரிஞ்சு ஃபார்மகாலஜி டஃப். கெமிஸ்ட்ரி மெடிசனல் கெமிஸ்ட்ரின்னு வரும். அதில் ஃபுல்லாக வந்துட்டு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த நேம்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மித்த சப்ஜெக்ட் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. எல்பி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ரெசிடென்சியல் கேம்பஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எல்லாம் நான் வந்து டே ஸ்காலர் தானே. நான் ஹாஸ்டல் அவ்வளோவா இருக்க மாட்டேன். என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு சேம் ரிலேட்டடாக இருக்குது MBBS ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கும்? ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு அனாட்டமி ஃபிசியாலஜி பெத்தாலஜி வரும். மைக்ரோபயாலஜி இந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக கொஞ்சம் காமனாக தான் வரும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் மிட்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபார்மா ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துடும். தேர்ட் இயரில் வந்துட்டு ஃபுல் ஃபார்மா ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். ஸோ டே இன் லைஃப் எப்படி இருக்கும்? கிளாஸ் ரூம் இருக்கும், தேரி இருக்கும், அதை தாண்டி ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் எப்படி? நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க அப்படி தானே? ஸோ வாட் போஸ்டிங் இல்லை. ஸோ அப்போ உங்களுக்கு உள்ள ரெபலிட்டி லேபில் ஒர்க் இருக்கும் ட்ரக் பற்றி கரெக்டாக. ஸோ அந்த டைமிங் எப்படி இருக்கும்? எவ்வளோ பெர்சன்டேஜ் தேரி வெயிட்டேஜ் அண்ட் எவ்வளோ ப்ராக்டிக்கல் வெயிட்டேஜ்? தியரியும் அதிகம், ப்ராக்டிக்கல் கம்மி தான். தியரியும் அதிகமாக இருக்கும். ப்ராக்டிக்கல் கிளாஸ் கொஞ்சம் கம்பேர் பண்ண கம்மி. ஓகே. நாங்கள் இருக்கும்போது ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 1 year ஆனனால எனக்கு இன்னும் தெரில உள்ளக்கில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா. ஆனால் கேள்விப்படுற போது நிறையா இப்போ வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பில்டிங்ஸ் காலேஜும் ஓல்டஸ்ட் காலேஜ் பில்டிங்கே ரொம்ப ஓல்டஸ்ட்டாக தான் இருக்குது. இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் சொல்லுங்கள். இன்சைட் த கேம்பஸ் ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ், கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ், லேபரேட்டரிஸ் ஃபெசிலிட்டிஸ், அப்புறமா ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்டடீஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்ப்போம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஜூனியராக இருக்கும்போது ஃபஸ்ட் இயர் வந்து ஸ்போர்ட்ஸ் கம்பல்சரி. எங்கள் ஃபைனல் அப்படி இருக்க எல்லாருமே செப்பரேட் பண்ணிவிடுவாங்க. இது வாலிபால் தனியாக, பாஸ்கெட் பால் தனியாக, கிரிக்கெட் தனியாக, எல்லாத்துக்கும் செப்பரேட் பண்ணி கம்பல்சரியாக டெய்லியும் மார்னிங்கும் போகணும், ஈவினிங்கும் போகணும். அதனால நல்லா இருந்துச்சு. நாங்கள் படிக்க இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் ஆகும்போது அங்கே ஸ்போர்ட்ஸ் போடுறது விட்டோம். அப்படி நான் ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஆனால் ஸ்போர்ட்ஸ் எங்கள் பேட்சில் எல்லோரும் விளாட்றாங்க. அது போக வந்துட்டு இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸும் நடக்கும். ஃபார்மா D.Pharm B.Pharm எல்லாத்துக்கும் நடுவில் வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் ஃபார்மா வைக்கணும் வைப்பாங்க. அந்த நேரத்தில் ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக. அது போக வந்து ஸ்டடீஸ்லையும் நல்லா தான் காமிச்சிருக்காங்க பசங்க. B.Pharm முடிச்சுட்டு நிறைய பசங்க வந்துட்டு வேறு காலேஜஸில் போய் நார்த் இந்தியாவிலலாம் இப்போ போய் மாஸ்டர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பையன் வந்து போத்கயா IIM போத்கயாவில் படிச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு நைப்பர் ஹைதராபாத், இன்னொருத்தவங்க நைப்பர் குவாஹாட்டி, ரேபரேலி அப்படின்னு வேறு காலேஜ் படிச்சுருக்காங்க. இப்போ நானும் நைப்பர் எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆகிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் போகிறது தான் பிளான். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் நைப்பர் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஈஸி தானே, இல்லை காம்படிஷன் அதிகமாக இருக்கா? காம்படிஷன் ரொம்ப இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப இருக்கும். ஏன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியன் லெவலில் வரும்போது GPAT போது குவாலிஃபை பண்ணணும். GPAT குவாலிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் தான் நைப்பர் எக்ஸாம் எழுத முடியும். நைப்பர் வந்து 7 இன்ஸ்டியூட் தான் இருக்குது, 800 சீட்ஸ் இருக்கனால கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். அதில் எங்கள் பேட்ச் பசங்க லாஸ்ட் இயர் போயிருக்காங்க. நான் லாஸ்ட் இயர் எழுதலை. ஓகே சரி இந்த வருஷம்
எழுதலாம் பார்த்தேன். எழுதி குவாலிஃபை ஆகிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் மந்த் கவுன்சிலிங் முடியும். கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு என்ன இருக்குது? ஆஃப்டர் பிஃபார்ம்க்கு அப்புறம் எம்ஃபார்ம் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோப் இருக்குது. அண்ட் பிஃபார்ம் மட்டும் முடிச்சதுக்கப்புறம் ஜாப் போனால் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? அண்ட் சேலரி இன்கம் எப்படி இருக்குது? சேலரி ரொம்ப கம்மியாக தான் தருவாங்க. பிஃபார்ம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப லோ சேலரி தான் வரும். அது ரொம்ப எக்ஸ்பெக்ட்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் நிறையா இருக்குது. பட் வேகன்சி அவ்வளோவா வர மாட்டேங்குது எங்களுக்கு. வந்துச்சுன்னா ஒரு 10 வேகன்சி அவ்வளோதான் வருது. அப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்க்கும்போது ரொம்ப லோ வேகன்சியில் இருக்கும்போது ரொம்ப டஃப்பாக தான் காம்படிஷன்ஸ் இருக்குது. இப்போ நாங்களும் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதணும். டிஎன்எம்ஆர்பி இப்போ மறுபடியும் லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது. ட்ரக் இன்ஸ்பெக்டர் இப்போ வந்திருக்கு. அதுவும் வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எம்ஆர்பிக்கு மட்டும் கொஞ்சம் வேகன்சி கொஞ்சம் 900 சீட்ஸ் 700 சீட்ஸ் அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் பார்த்து எங்கள் லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து எம்ஆர்பி எழுதி கவர்மெண்ட் ஜாப்ஸ் போயிட்டு இருக்காங்க. சீனியர்ஸும் நிறைய பேர் வந்துட்டு நல்ல வேகன்சி நல்ல பொசிஷனில் இப்போ இருக்காங்க. மதுரை மெடிக்கல் காலேஜஸ் சூஸ் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? அண்ட் எம்ஃபார்ம் எம்ஃபார்ம் பற்றி தெரியல. ஏன்னா அந்த சைட் ஈஸி. நான் இப்போ தான் ஃபைனல் இயராகவே இருக்கேன். ஸோ அது தெரியாது எனக்கு. ஆனால் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே சென்னை எம்எம்சி அண்ட் மெட்ராஸ் மதுரை எம்எம்சி ரெண்டுத்துக்கும் 60 சீட் 120 சீட் தான். அதுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க 30,000 பேர் 40,000 பேர் போடுவாங்க. ஆனால் கிடைக்கிறது வெறும் 120 பேர். எஸ் வந்தால் லக்கி தான். ஃபீஸ் இருக்காது, ஃபேமிலிக்கு எதுவும் பர்டன் இருக்காது, நல்லா சொல்லியும் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பிஜியும் பண்ணலாம். பிஜி பண்ணணும்னா ஒரு நிறைய பேர் வந்துட்டு 45 அவ்வளோ சீட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப கம்மி சீட்ஸ் தான். அதுலேயும் வந்துட்டு டாப் பண்ணுறவங்க தான் உள்ளக்குள்ள வர முடியும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே படிச்சுக்கிட்டு மறுபடியும் இப்போ இங்கே இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பிஜி பண்ணுறாங்க. இங்கே பிஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்டு அவங்க பண்ணுறனால ஸ்டைஃபன் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். மந்த்லி 10,000 என்னமோ அவங்களுக்கு கிடைக்கும் ஸ்டைஃபன். அதனால அவங்க வந்து நம்ம பிஜி பண்ணிட்டு இருக்கும் போதே எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரும்போது அது கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் அஃபோர்டபுள் தான். அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா இல்லை லிபரலாக தான் இருக்காங்களா? ஒரு டிபார்ட்மெண்ட் பொறுத்தும் எல்லாம் பெரிய கரை தான். எல்லாம் மோஸ்ட்டாக ஜாலியாக தான் இருப்பாங்க. ஆனால் யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. நாங்கள் இருக்கிற போது எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ மாறிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க இந்த வீடியோ. பிஃபார்ம் அண்ட் எம்ஃபார்ம் பர்டிகுலராக மதுரை மெடிக்கல் காலேஜில் சூஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். மதுரை மெடிக்கல் காலேஜ் இனாகிரேஷன் பண்ணப்பட்டது 1954. அன்னைக்கு தமிழ்நாடு சிஎம் இருந்த காமராஜ் சிஎம் அவர்கள் மூலமாக இதை இனாகிரேஷன் பண்ணப்பட்டது. அண்ட் இந்த கேம்பஸில் எல்லா ஸ்பெசிலிட்டிஸுமே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இந்த பக்கமாக லெக்சர் ஹால்ஸ், அகடாமிக் பிளாக். ஸோ நாம் இப்போ இருக்குது அலுமினியால் கட்டி கொடுத்தப்பட்ட ஒரு சின்ன பார்க் ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ சவுத் சைடில் அதிகமாக பேஷண்ட் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிக் ஹாஸ்பிட்டல் தான் ராஜாஜி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலோட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசணும். நிறைய இன்சைட்ஸ் உங்களுக்கு நான் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். நீட்ல ஹை மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே சீட் கிடைக்குது. 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸையும் பேசினேன். பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சில காலேஜஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். எம்எம்சி பார்த்தோம், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி பார்த்தோம், ஓமந்தூரார் பார்த்தோம். அந்த கவர்மெண்ட் காலேஜ்லாம் இந்த காலேஜ் எந்த விஷயத்துல டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ சென்னை சிட்டி அந்த மெட்ரோ சிட்டிங்கும் போது ஒரு எக்ஸ்போசர் கிடைக்குது, ஒரு ஸ்பிரிட் இருக்கு, டைவர்சிட்டியும் அதிகமாக இருக்கு. மோஸ்ட்லி இங்கே பார்க்கும்போது டைவர்சிட்டி சவுத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. சவுத் பெல்ட், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி இந்த பெல்ட்டுக்கு இந்த பக்கமாக உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ சென்னை அப்படிங்கும்போது நிறைய பேரோட கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலே போதும் அப்படின்னு எல்லாரும் சூஸ் பண்ணுறதுல சென்னை காலேஜாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த லோக்காலிட்டியில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி டேஸ் காலரையும் சில பேரை பார்த்தேன். அண்ட் டேஸ் காலருக்கு மதுரையிலே நம்ம சிட்டிலே காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி மதுரை மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸோ மெஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிரைவேட் காலேஜோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓல்டு ஆகிட்டு. ஸோ ஓல்டு தான். கவர்மெண்ட் காலேஜ் எல்லா காலேஜுமே இப்படி சிமிலராக தான் இருக்குது. ஸோ அந்த ஓல்டு லுக்கு, அந்த எஸ்டெட்டிக் பில்டிங்கை இங்கேயுமே பார்க்க முடியுது. அண்ட் ஒரு பிஸியான ஷெடியூலில் தான் இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். இல்லாட்டி நான் இன்னும் கொஞ்சம் பேரை ரீச் அவுட் பண்ணணும், பேசணும் அப்படின்னு பார்த்தேன். எல்லாருமே ஒரு பிஸியான ஷெடியூலில் தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, கொஞ்சம் பேர் ஹாஸ்டல், அப்புறமா டேஸ் கலர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோட அட்டாச் ஆகிக்கக்கூடிய ஒரு பிஸியஸ்ட் காலேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை மதுரை மெடிக்கல் காலேஜ் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குள்ள ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி எந்த மெடிக்கல் காலேஜ் நான் கவர் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன். தேங்க்யூ. சைனிங் ஆஃப் சுமன்.